ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? இந்த ஸ்டோரி ஒரு யங்ஸ்டரோட லைஃபையே சேஞ்ச் பண்ணும். கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு யங்ஸ்டர் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனில நல்ல பேர் உள்ள பிளேஸ் ஆகுறான். அவன் கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஐபோன் வாங்கடா, கார் வாங்கடா, ட்ரிப் போலான்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்டு அஃப்கோர்ஸ் அவனுக்கும் அது டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சோஷியல் மீடியாஸ்ல போஸ்ட் போட்டு லைக்ஸ் வரும், ரீல்ஸ் பண்ணி ட்ரெண்ட் ஆகலாம்னு யோசிச்சான். ஆனா இன்னொரு பக்கம் அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, கண்ணா சாலரியை ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணிடாத, சேவ் பண்ணு, ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இது எல்லாமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது, டேய் நீ என்ன இவ்வளவு பூமரா இருக்க, இப்ப என்ஜாய் பண்ணாம எப்ப என்ஜாய் பண்ண போறோம்னு கலாச்சாங்க. பட் அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஃபியூச்சருக்காக அவனோட என்ஜாய்மெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணான். போனை அப்கிரேட் பண்ணாம அவனுக்கு வர சேலரியை சேவ் பண்ணி ஒரு ஸ்மால் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணி இஎம்ஐ பே பண்ணிட்டு இருந்தான். அட் த சேம் டைம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஐபோன், கார்னு சொல்லிட்டு அதுக்கும் இஎம்ஐ தான் கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு 10 to 15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தா அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின ஐபோன், கார் எல்லாமே இப்போ ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு மெமரிஸா தான் காமிக்குதே தவிர, அவன் அப்ப எடுத்த டிசிஷன் ஒரு ஸ்மால் பிளாட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு அவனுக்கு ட்ரிபிள் டைம்ஸ் வேல்யூ கொடுத்துருக்கு. அவங்க அப்பா அம்மா ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. நம்ம பையன் மத்த பசங்க மாதிரி இல்லாம கரெக்டான டிசிஷன் கரெக்டான டைம்ல எடுத்திருக்காங்க. இப்பவாவது நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சொந்த வீடு கிடைச்சிருக்கே, அதுவும் நம்ம பையனால அப்படின்னு யோசிச்சாங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே டேக்அவே என்னன்னா, லைஃப்ல பைக்கு, காரு, ஐபோன், பார்ட்டி எல்லாமே முக்கியம் தான். ஆனா அது பெர்மனன்ட் ஹாப்பினஸ் கொடுக்காது, வெறும் டெம்பரரி ஹாப்பினஸ் மட்டும் தான் கொடுக்கும். ஆனா சொந்த வீடுன்றது அதுதானங்க லைஃப் டைம் ஹாப்பினஸ்.